அன்பார்ந்த நண்பர்களே, இளைஞர்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். தாவேகா விஜய் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்காரு. 2 வருஷத்துல கட்சி தொடங்கி குறிப்பாக 35% ஓட்டு வாங்கி 1,58,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 108 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எப்படி நடக்க முடியும்? ஒரு நூற்றாண்டு பாரம்பரிய திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இருக்குது. அப்போ ஒரு காட்சி போதையின் மூலமாக டிஜிட்டல்ல ஒரு மக்களுடைய மனநிலையை மாற்றிருக்கிறாங்க. குறிப்பாக மக்களுடைய மூளையில மெனு பிளேட்டை சொல்லி இருக்கிறது தாவேகா கட்சி. இது ஒரு குரூப் மாஃபியா மீடியாக்கள் மூலமாக ஒரு மாஃபியாக்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், லைக்குகள், ரீல்ஸ்கள் எல்லாம் விஜயை பற்றி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. விஜய் மாற்றத்தை கொண்டு வருவார், திமுக தீசக்தியை ஒழிக்கணும், இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் மக்களுடைய குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், முதியோர்களுடைய மைண்டை, அந்த மூளையை சலவை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ மூல சலவையின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் 2 நாளில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களிடத்திலே இது சென்றடைஞ்சிருக்கிறது. இந்த மாஃபியா கும்பல் உருவாக்கிய டிஜிட்டல் மோசடிகளால் ஒரு ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றிருக்கிறது தாவேகா. இதுதான் சொல்றோம், இந்திய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. எப்படி நடந்தது? இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களை திசை திருப்பி மூல செலவை செய்து மூளையிலிருந்து மெனிப்புலேட்டை சொருவி மக்களை பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் மாற்று, விஜய் தான் பார்த்தீங்கன்னா நல்லது செய்வார், மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற பிரச்சாரங்கள். செல்போனை ஓப்பன் பண்ணாலே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் விஜயினுடைய ரீல்ஸ்களாக, வீடியோக்களாக இப்படி கொட்டிய வண்ணம் இருந்ததனோட விளைவு இன்னைக்கு டிஜிட்டல் மோசடியாக, டிஜிட்டல் மூலமாக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறது தாவேகா. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? கடந்த காலங்களிலே எலான் மாஸ்க் போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள், தேசம் கடந்த முதலாளிகள்லாம் தன்னுடைய நலனுக்காக எப்படியும் பங்கு சந்தையிலிருந்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இதையும் டிஜிட்டல் முகமாக மாற்றி மோசடிகளை செய்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல ஒரு மோசடி தான் ஆட்சி மாற்றத்திலையும் நடந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு என்பது ஒரு முற்போக்கான மாநிலம், எதற்கு பல மாநிலங்களை விட ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலம். இந்திய எதிர்ப்பு, அதே போல ஒன்றிய அரசுடைய மாநில உரிமைக்கு எதிரான போராட்டங்கள், நீட்டுக்கு எதிரான போராட்டம், கல்வி உரிமைக்கான போராட்டம், இப்படி பல போராட்டங்களை சந்தித்த ஒரு மாநிலம் தமிழகம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை இன்னைக்கு ஒரு காட்சி போதையின் விளைவாக, காட்சி ஊடகங்களின் வழியாக மக்களுடைய மனநிலையை மாற்றி, மக்களுடைய மனநிலையை, சிந்தனையை சீரழித்து இன்னைக்கு காட்சி போதையின் விளைவாக இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் இது ஒரு அபாயகரமானது, ஆபத்தானது. இது ஒரு பாசிசத்திற்கு நோக்கி போகக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அதனால பார்த்தீங்கன்னா நாம் கார்ப்பரேட் காய்ஃபஸ்ட்டை விழுத்த களமாட, களத்தில் இறங்க போராட வேண்டும். இன்று இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிற ஜோசப் விஜய், நேற்று நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியருக்கு அரசு பதவி போட்டு தனக்கான ஒரு ஆளாக நியமிச்சிருக்கிறார் என்றால் இது ஒரு அதிகாரத்துவ போக்கு. ஆகவே இது மக்களுக்கான ஒரு அரசாக நீடிக்க முடியாது என்பதுதான் நாங்கள் சொல்றோம்.